எக்ஸசைஸ் 3.14 கொஸ்டின் நம்பர் 4 ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரஃப் ஒர்க் எழுதிடுவோமா? எக்ஸ்கரோட கோஎஃபிஷியன்ட் 7 இருக்குது, அதை ஏன்னு எடுத்துப்போம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஏ, அதை பின்னு எடுத்துப்போம். கான்ஸ்டன்ட் டேர்ம் +2, அதை சின்னு கொடுத்துக்கிறேன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ அதை வச்சு நான் ஃபார்முலா எழுதிடுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். பியோட வேல்யூ ஏ, ஏயோட வேல்யூ 7. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ச்சு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ +2, ஏயோட வேல்யூ 7. ஓகே, இந்த கொஸ்டினில் அடிஷ்னலாக பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது. இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் alpha minus beta the whole square equal to 4 alpha beta. ஓகே, இப்போ alpha plus beta ஓட வேல்யூ நம்மகிட்ட இருக்கு. minus a by 7 the whole square minus alpha minus beta. பட் கொஸ்டின்ல beta minus alpha இருக்கு. ரைட் சைடு இருக்கிற -13/7 அப்படிங்கிற டேர்மை லெஃப்ட் எடுத்து வரும்போது +13/7 ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஆல்ஃபா லெஃப்ட் இருந்து ரைட்டு போகும்போது ப்ளஸ் ஆல்ஃபா மாறிடும். இந்த ப்ளஸ் பீட்டா லெஃப்ட் இருந்து ரைட் ரொம்ப என்ன ஆகும்? மைனஸ் பீட்டா. ஓகே, இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 13/7. அதை அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 4 இன்ச்சு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 2/7. இந்த ஸ்கொயரை உள்ளிட்டு வாங்க, இங்கேயும் ஸ்கொயரை உள்ளிட்டு வாங்க. அப்போ a ஸ்கொயர் பை 49 மைனஸ் 13 ஸ்கொயர் 13 சார் 169/49 equal to 4 into 2 8/7. ஓகே, இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அது அப்படியே ரைட் சைடில் போகும்போது அப்படியே நியூமினேட்டர் போயிடும். ஓகே, அப்போ நியூமினேட்டர் நம்ம அப்படியே எழுதிடுவோம். a ஸ்கொயர் மைனஸ் 169 ஈக்குவல் டு 8/7. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 49 டிவிஷனில் இருக்குது, ரைட்டில் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இங்கே அடி கொடுத்துடலாம். 7 7 சார் 49. இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 8 சார் 56. இந்த -169 அப்படிங்கிற டேர்ம் ரைட்டில் ரொம்ப என்ன ஆகும்? +169 மாறிடும். ஓகே, இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 225. இந்த ஸ்கொயர் லெஃப்ட் இருந்து ரைட்டு போகும்போது என்ன ஆகும்? ரூட்டாக மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் 225. ஓகே, 225க்கு ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்? +or -15. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.